Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிபிள் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை ஆஸ் அ சிங்கிள் பிடிஎஃபாக எப்படி கம்பைன் பண்ணலாம், மர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸையும் மர்ஜ் பண்ணி ஆஸ் அ சிங்கிள் டாக்குமெண்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை மர்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரீ அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாம் யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மர்ஜர் அண்ட் ஸ்ப்ளிட்டர். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அஃபிஷியல் லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் மர்ஜர் அண்ட் ஸ்ப்ளிட்டர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ரெண்டாவது அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வரும். இந்த ஐக்கனை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி கெட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஆக்சுவலாக அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிள். இங்கே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆஸ் யூஷுவல் அப்ளிகேஷனோட டைட்டில் இருக்கிற மாதிரியே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை மர்ஜும் பண்ண முடியும், ஸ்ப்ளிட்டும் பண்ண முடியும். பட் நாம் இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறது மர்ஜ் பிடிஎஃப். ஸோ மர்ஜ் பிடிஎஃப்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆட் பிடிஎஃப். ஸோ எவ்வளோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை நமக்கு கம்பைன் பண்ணணுமோ, மர்ஜ் பண்ணணுமோ, ஆட் பிடிஎஃப் கொடுத்து அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் நமக்கு தேவை. கடைசியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணலை. ஜஸ்ட் நாம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தாச்சு. எல்லாமே லிஸ்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே பர்ஃபெக்டாக வந்துடும். இன்கேஸ் நீங்கள் எதையாவது ஆட் பண்ண விரும்புகிறீங்க எக்ஸ்ட்ராவாக அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஆட் பிடிஎஃப் கொடுத்து நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஒருவேளை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை செலக்ட் பண்ணி இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ப்ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்குமெண்ட் 45 அப்படிங்கிறது 40க்கு முன்னாடி வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் மூவ் டவுன் இல்லை மூவ் அப் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை தாராளமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இல்லை சஃபிக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. பேஜோட சைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. தேவைன்னா இங்கே நம்ம ஆப்ஷனை என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக அந்த ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ கடைசியில் உள்ளது அதையும் நாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நாம் மர்ஜ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் நாம் பாட்டமில் இருக்கக்கூடிய மர்ஜ் பிடிஎஃப் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ மர்ஜ் பண்ணி ரிசல்ட்டாக வரப்போகிற பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்கு என்ன ஃபைல் நேம் கொடுக்கணுமோ தாராளமாக கொடுக்கலாம். ஸோ முதல்ல நாம் லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டாக்குமெண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் மர்ஜ் பிடிஎஃப்ங்கிற இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே தான். ஜஸ்ட் நாம் சேவ் கொடுத்தோன்னே போதும். டாக்குமெண்ட்டோட சைஸு அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி இதெல்லாம் வச்சு நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை, அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆகி ஆஸ் அ சிங்கிள் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக நமக்கு வந்துடும். ஸோ ஃபோல்டர் பேத்தை காப்பி பண்ணி நீங்கள் லொக்கேட் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஓப்பன் ஃபைல் கொடுத்தும் நம்மளுடைய அந்த மர்ஜ்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஈஸியாக நம்ம லொக்கேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கம்பைன்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட், மர்ஜ் பண்ணப்பட்ட பிடிஎஃப் டாக்குமெண்ட். ஸோ கவனித்து பார்த்தோம்னா ரைட் சைடில் பாருங்கள். ஸோ டோட்டலாக 144 பேஜஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 54 பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுத்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் மர்ஜ் பிடிஎஃப் அண்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா 11 MB கிட்ட வருது. ஓகே, ஸோ இப்படி ஃப்ரீ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஈஸியாக, ரொம்ப ஏகப்பட்ட அந்த ஆட் இல்லாமல், பயங்கரமான ரொம்ப கிராஃபிக்கலாக இன்டர்ஃபேஸ்லாம் இல்லாமல், கச்சாமுச்சான்னு இல்லாமல், சிம்பிளாக வித்தின் ஒரு சில கிளிக்ஸில் நாம் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிஎஃப் ரிலேட்டடாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய 2 இம்பார்ட்டன்ட் வீடியோவை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.